Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th chemistry public exam உடைய important question bank உடைய update இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th மாணவர்கள் நாளைக்கு வந்து chemistry exam எழுத போகிறீங்க. ஸோ இந்த chemistry examல நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீ வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டோம். தயவு செய்து அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? அந்த 5 கொஸ்டினை படிக்கும்போது அந்த 5 கொஸ்டின்லேருந்தே 70 மார்க்குக்கு 40 மார்க்ஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் வர மோஸ்ட்லி சான்சஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பேங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வால்யூம் 1 வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடுறாங்க. அதில் எப்படி கேட்டாலும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. வால்யூம் 2 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து அந்த ரியாக்ஷன் கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி IUPAC நேம் வரக்கூடிய கொஸ்டின் கூட வால்யூம் 2ல் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. அந்த ரியாக்ஷன் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாணவிகளுக்கு இந்த வீடியோவில் வந்து அவங்க சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 10 செட்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். 2019 2020 22 கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள். எந்த பேசிஸ் வந்து கேட்டிருக்காங்க, கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து எந்த விதமான ரியாக்ஷன் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுனால ஒரு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது இல்லாமல் 5 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினும் செக் பண்ணலாம். ஸோ நீங்களாம் ஜஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பரை மட்டும் ரீட் அவுட் பண்ணாவே போதும். நாளை எழுதக்கூடிய தேர்வுகளில் வந்து நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். இதோடைய PDF லிங்கை தனித்தனியாக கொடுத்துறேன், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. பார்ட் 1ல் வந்து ஒரு 15 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 15 1 மார்க்ஸ் வந்து ஒரு 10 அல்லது 11 கேள்விகள் புக் பேக்கில் கேட்பாங்க. ரிமைனிங் ஒரு 4 கொஸ்டின் வந்து புக்கின்னு கேட்பாங்க. ஸோ புக்கின் கண்டென்ட்டில் வந்து அந்த ரியாக்ஷன் கொஸ்டினும் படிங்க. அப்ளிகேஷனில் வந்து வரக்கூடிய கொஸ்டினும் கேட்பாங்க. IUPAC நேம் கேட்பாங்க, ஆர்பிட்டரில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டினை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கும்போது 1 மார்க்ஸ்லையும் கிளியராக வந்து ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க்கில் வந்து ஈஸியாக வந்து கேட்க போகிறாங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகள் கெமிஸ்ட்ரி மாணவர்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் கேட்க போகிறாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ இந்த யூனிட் வைஸ் கொஸ்டின் பேங்க் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறையா படிச்சிருப்பீங்க. செக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையும் படிங்க. ஏதாவது ஒரு சில வினாக்கள் நீங்கள் படிக்க மறந்துட்டிங்கன்னா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு PDF லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.